நேற்று வெள்ளுடை வேந்தர் பிட்டி தியாகராயருக்கு 173வது பிறந்த நாள். இன்று பிட்டி தியாகராயர் மறைந்த 100வது நினைவு நாள். 1925 ஏப்ரல் 28ஆம் தேதி இரவு 9:45 மணிக்கு வெள்ளுடை வேந்தர் இயற்கையோடு கலந்தார், மறைந்தார். அவரும் டாக்டர் நடேசனாரும் தொரவாட் மாதவன் நாயரும் இந்த திராவிட இயக்கத்துக்கு அடித்தளம் அமைக்கின்ற வகையிலே தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்ற பெயரிலே தொடங்கி பின்னர் அவர்கள் ஜஸ்டிஸ் என்ற பெயரிலே பத்திரிகை தொடங்கிய காரணத்தால் அது ஜஸ்டிஸ் கட்சி என்றே அழைக்கப்பட்டது. அதற்கு பின்னர் நீதி கட்சியிலிருந்து 44 திராவிட முன்னேற்ற கழகம் ஆகஸ்ட் 27, 28 தேதிகளிலே சேலத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தந்தை பெரியாரை அதற்கு தலைவராக முன்மொழிய அந்த நாளிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் உதித்தது. ஆகவே இந்த இயக்கத்துக்கு அடித்தளம் அமைத்த மாமனிதர் வெள்ளுடை வேந்தர் பிட்டி தியாகராயர் 3 முறை மேயராக இருந்திருக்கிறார், 40 முறை இந்த மாநகர கவுன்சிலராக இருந்திருக்கிறார். அவரை அழைத்து முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கொள்ள சொல்லி கவர்னர் பெருமகனார் அழைப்பு விடுத்த போது நான் முதலமைச்சராக மாட்டேன் என்று அவர் சுப்பராயலு ரெட்டியார் அவர்களை முதலமைச்சராக்கிறார். அப்படிப்பட்ட தியாக பிளம்புதான் தியாகராயர். மதிய உணவு திட்டத்தை, நல்லுணவு திட்டத்தை முதலாக அறிமுகப்படுத்தியவர் பிட்டி தியாகராயர் தான். அதன் பின்னர் ஒரு காலகட்டத்திலே தியாகச்சுடர் காமராஜர் அவர்கள் அதை விரிவுபடுத்தினார்கள். அதன் பின்னர் அது அண்ணா காலத்திலும் தொடர்ந்து பின்னர் ஒரு காலகட்டத்தில் அப்படியே டாக்டர் கலைஞர் அவர்களும் அதை தொடர்ந்து பின்னர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அதை இன்னும் விரிவுபடுத்தினார். இந்தியாவுக்கு வழிகாட்டக்கூடிய வகையிலே தமிழ்நாடு அமைந்திருக்கிறது. பிட்டி தியாகராயர் மறைந்த போது அவருடைய நல்லுடலை இங்கே பனகல் அரசரும் டாக்டர் நடேசனாரும் சுந்தரராகவையா அவர்களும் மற்றும் முன்னணியினரும் தோளிலே தூக்கி வர அவர் நல்லடக்கம் நடைபெற்றது. திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மாநகராட்சியை கைப்பற்றிய போது பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அந்த ரிப்பன் மாளிகைக்கு செல்லுவதற்கு முன்னால் மாமனிதர் வெள்ளுடை வேந்தர் பிட்டி தியாகராயருடைய சிலை இருக்கும், அந்த சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு நீங்கள் அதற்கு பிறகுதான் மாநகராட்சி கட்டிடத்துக்குள்ளே, ரிப்பன் கட்டிடத்துக்குள்ளே நீங்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னார். அதை போல தேர்ந்தெடுக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழக மாமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் அங்கே தியாகராயர் சிலைக்கு மாலை அணிவித்து விட்டுத்தான் இந்த வெள்ளை மாளிகையாக திகழ்கின்ற ரிப்பன் கட்டிடத்திற்குள்ளே நுழைந்தார்கள். ஆக அவர்கள் அன்று பதியம் போட்டு நாற்றங்கால் ஆக்கி அது இன்றைக்கு பெரும் பெரும் விருட்சங்களாக திராவிட இயக்கம் பரிணமித்து திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியை, இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு நல்லாட்சியை, பிற மாநிலங்கள் பின்பற்றத்தக்க ஒரு மகத்தான ஆட்சியை அருவீர் சகோதரர் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த பாதையிலேயே திராவிட இயக்கத்தை இந்தியாவிலேயே வலிமை வாய்ந்த இயக்கமாக, திமுக கழகத்தை வழிகாட்டும் இயக்கமாக புதிய புதிய திட்டங்களை அறிவித்து மக்கள் மனதை கவர்ந்து அவர் இயக்கி வருகிற அந்த நல்லாட்சி வாழ்க. அந்த நல்லாட்சி 26க்கு பின்னரும்
அந்த ஆட்சிதான் தொடரும், திராவிட மாடல் ஆட்சிதான் தொடரும், அதற்கு பாடுபடுவோம் என்று கூறி வெள்ளுடை வேந்தரையும் நடேசனாரையும் தொரவாட் மாதவன் நாயரையும் ஒரு காலம் மறக்க முடியாது. அவர்கள்தான் இதனுடைய அடித்தளம் என்றைக்கும். எனவே அவர்கள் புகழ் வாழ்க என கூறி முடிக்கிறேன். பாஜகவும் RSSம் தமிழகத்துல காலூன்ற நினைக்குது, திராவிட சித்தாந்தத்தை சிதைக்க நினைக்குதுன்னு தொடர்ச்சியா நீங்க விமர்சிக்கிறீங்க. நீதி கட்சியும் திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளும் சித்தாந்தமும் இந்த நேரத்தில் எந்த அளவுக்கு அவசியமா இருக்கு? நீதி கட்சியினுடைய அவர்களுடைய திட்டங்கள் அதிகாரத்துக்கு வந்ததற்கு பிறகு அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களை அப்படியே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தபோது அதை செயல்படுத்தியது. WPS சவுந்தரபாண்டிய நாடார் பட்டிவேரன்பட்டி அவர் அந்த காலகட்டத்தில் மாவட்ட தலைவராக, ஜில்லா போர்டு தலைவராக இருந்த போதுதான் ஒடுக்கப்பட்ட தலித் மக்களுக்கு அதுவரை இல்லாத உரிமையை பேருந்துகளிலே ஏறி அந்த இருக்கைகளிலே அமர்ந்து செல்லக்கூடிய அந்த உரிமையை சவுந்தரபாண்டியனார் ஏற்படுத்தி கொடுத்தார். ஒடுக்கப்பட்ட மக்கள் பேருந்துகளிலே பயணிப்பதற்கும் ஆங்காங்கே அவர்கள் சமமாக நடப்பதற்கும் கோயில்களுக்குள்ளே அவர்களை அழைத்துச் செல்வதற்கும் அன்றைக்கு நீதி கட்சி பாடுபட்டது. பின்னர் அதுவே திராவிடர் கழகமாகி திராவிட முன்னேற்ற கழகமாக பரிணமித்து அதற்கு பின்னர் மக்கள் திலக எம்ஜிஆர் தொடங்கிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் 93 மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் தாய்க்கழகமாகிய திராவிடர் கழகத்தின் பக்கபலத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது. காஷ்மீர் தாக்குதலுக்கு நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் அவசியம் எதிர்க்கட்சிகள் பேசிட்டு இருக்காங்க. ஆனா மத்திய அரசு அமைதியா இருக்கு, அதோட நடவடிக்கை. கபில் சிபல் சொல்லியிருக்கிறாரு. அவரு முதல்ல காங்கிரஸ் இருந்தாரு, பிறகு வெளியேறினாரு, இப்ப சுயேட்சையா இருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு யோசனை, நீங்க பாராளுமன்றத்தை கூட்டி நாடாளுமன்றத்திலே பகல்காம் தாக்குதலுக்கு தீர்மானம் போட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அது பரிசீலனையில் இருப்பதாக ஏடுகளிலே செய்தி வந்திருக்கிறது. அதுபோல அறிவிக்கப்பட்ட நாளுக்கு முன்னதாகவே நாடாளுமன்றம் கூட்டப்பட வாய்ப்பு இருக்கிறது.